நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? என்ன சொல்ற? யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? மாமா என்னம்மா? ஆமா, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அதுவா அந்த சொல்றேன். வேற யாரு? உன் மருமக தான். என்னது மருமகள்? ஆமா வாரேன். ஆமா, யார்கிட்ட மாமா பேசிட்டு இருக்கீங்க? உங்க சித்தி கிட்டடி. சித்தியா? உங்களுக்கு தான் யாருமே இல்லையே. யார் சொன்னது? நீங்க தானே சொன்னீங்க. சொன்னேன். ஆனா எனக்காக ஒருத்தவங்க ஒன்ன மாதிரி இருக்கா. என்ன மாதிரி? யாரு? ஒன்ன மாதிரியே பாசத்தோட அக்கறையோட எல்லாத்தோடயும் இருப்பா. என்ன சொல்றீங்க? இரு பேசிட்டு வந்து சொல்றேன் விவரம். நீ சொல்லு சித்தி. என்ன மாதிரி பாசத்தோட அக்கறையோட யாரு இருக்கா? இன்னைக்கு வரியா? நெசமாத்தான் சொல்றியா? பொய் சொல்லாத சித்தி. யார்கிட்ட அப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சித்தி சித்தின்னு வேற பேசிட்டு இருக்காங்க. ஆமா, என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? ஆமா, நான் ஒருத்தி கேட்டுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கேன். யார்கிட்ட பேசுறேன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தேன்னா என்ன அர்த்தம்? ஐயோ, என் சித்தி கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒண்ணும் இல்ல. யாருன்னு சொல்லிட்டு இப்ப புதுசா சித்தி எங்க இருந்து வந்தாங்க? விவரமா சொல்றேன்னு சொன்னேன்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நீ சொல்ல சித்தி. என்ன விட இந்த சித்தி உங்களுக்கு முக்கியமா போயிட்டாங்களா? இருங்க உங்களை பாத்துக்கிறேன். நீ வா, நான் இங்கதான் இருப்பேன். ஆமா வீட்டுலதான் இருப்பேன். நான் சரி சித்தி வச்சிடுறேன். இப்ப கேளுடி. யார் அந்த சித்தின்னு கேட்டேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு யாருமே இல்லாதது உனக்கு பிரச்சனையா, இல்ல எனக்கு சித்தின்னு ஒருத்தங்க இருக்காங்கன்றது பிரச்சனையா? எனக்கு யாருமே இல்லன்றது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப சித்தின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்களே, அதான் என்ன விஷயம்னு கேக்குறேன். அவனை ஏமாத்துறேன்னு நினைக்கிறியா? இவனுக்கு யாருமே இல்லன்னு சொல்லிட்டு இப்ப புதுசா சித்தி எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு யோசிக்கிறியா? அவனு அப்படியெல்லாம் நினைக்கல. என்ன நீ நினைக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு மண்டையே பிச்சுக்கலாம் போல இருக்கு. இப்ப எப்படி புதுசா சித்தி வந்தாங்கன்னு தான் நான் கேக்குறேன். எனக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. அது நானு ஹாஸ்டல்ல வளர்ந்தேன்ல, அப்ப எனக்கு அம்மா மாதிரி அவங்கதான் இருந்தாங்க. ஓ அப்படியா? அப்ப சித்தின்னு கூப்பிடுறீங்க? எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்படி கூப்பிட்டு தான் பழக்கம். அதனால சித்தின்னு தான் கூப்பிடுவேன். நீங்க ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? முன்னாடியே சொல்ல தோணல. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் சொல்ல. ஆனா இப்படி அவங்க திடுதப்புன்னு வருவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப நாளா அவங்க டச்லயே இல்ல. போன் நம்பர் கூட என்கிட்ட இல்ல. நம்பரை வேற மாத்திட்டாங்க. அதனால அவங்களுக்கு போன் போட கூட முடியல. இப்ப யார்கிட்டயும் என் நம்பரை கேட்டு வாங்கி போன் போட்டிருக்காங்க. ஓ அப்படியா? நீ சந்தேகப்பட்டதானே? என் மாமனை நான் சந்தேகப்படுவேனா? இல்ல, நீ பட்டிருப்ப. இவன் நம்மளை ஏமாத்துறானோ, யாருமே இல்லன்னு சொன்னா இப்ப எப்படி சித்தி ஒருத்தவங்க வந்தாங்கன்னு நீ யோசிக்கத்தானே செய்வ. நான் ஏமாத்துறேன்னு தானே நினைப்ப. ஐயோ லூசா நீங்க. நான் அப்படி ஒண்ணும் நினைக்க மாட்டேன். அவங்கள சந்தேகப்படுறது என்னையவே சந்தேகப்படுற மாதிரி. அப்புறம் நீ கோவம் வந்துச்சு. அது நீங்க என்ன மாதிரி அக்கறையா பாசமா பாத்துக்குவாங்கன்னு சொன்னீங்க. என்ன மாதிரி அக்கறையா பாசத்தோட பாத்துக்கிறவங்க யாருன்னு நினைச்சேன். எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒண்ணுமில்ல. உங்களுக்கு நான் மட்டும்தான் அதிகமா பாசத்தையும் அன்பையும் காட்டியிருப்பேன்னு நினைச்சேன். ஆனா என்ன மாதிரி இன்னொருத்தவங்களும் இருக்காங்களா என்ன? பொசசிவ் பொண்டாட்டி. எல்லாரும் அடுத்த பொண்ணை பார்த்தா தான் பொசசிவ் ஆவாங்க. நீ என்ன இதுக்கெல்லாம் போய் பொசசிவ் ஆகிக்கிட்டு இருக்க? அது பொசசிவ்லாம் இல்ல. அப்புறம் என்னது? ஹாஸ்டல்ல இருந்த வரைக்கும் தான் அவங்க. அதுக்கப்புறம் நீ தான் எனக்கு எல்லாமே. அவங்க என்ன மட்டும் பாத்துக்கல, என்ன மாதிரி 10-15 குழந்தைங்களுக்கு அவங்க தான் அம்மாவா இருந்திருக்காங்க. அவங்க அன்பு எனக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கு. ஆனா உன்னோட அன்பு எனக்கு மட்டும்தான். பொண்டாட்டி சொல்லுங்க. அது என்ன? அது இது கல்யாணத்துக்கு நான் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்கு நீங்க என்னமோ பண்றீங்க. நான் போட்டாத்தானே போவேன். விடுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு பிரச்சனையும் இல்லையே. எதுக்கு என்ன அப்படி பிடிச்சு வச்சிருக்கீங்க? நீ என் பக்கத்திலேயே இருக்கணும். நமக்கு கல்யாணம் ஆகும்ல? அதுக்கு என்னப்ப? அது என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? வர ஆளே சரியில்லை. பாத்துக்கிறேன். இப்பயே பார்த்தாலும் நல்லா தான் இருக்கும். என்னத்த பாக்குறது? என்னத்தான் டெய்லி பாத்துட்டு தானே இருக்கேன். கண்ணாலதான் பாக்குறேன். மத்தபடி எல்லாம் கண்ணாலதான் பாப்பாங்க. பின்ன வாயாலையா பாப்பாங்க? பார்த்தா நல்லா தான் இருக்கும். வருவீங்களே, அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வரீங்க எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சா சரிதான். தெரியாம உங்க ரூம்குள்ள வந்துட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இப்ப தங்கடி சொன்னேன்,
உன்னோட பாசம் எல்லாமே எனக்கே கிடைக்கணும்னு இப்ப விட்டுட்டு போற பாத்தியா? அதுக்காக எப்ப பார்த்தாலும் இப்படியா? உனக்கு வேற வேலையே இல்லையா? இல்லையே, உன்னை கவனிக்கிறதா என்னோட வேலையே. நீதான் என்ன கவனிக்க மாட்டேங்கிற, நானாச்சும் உன்னை கவனிக்கிறேனே. கவனிப்பீங்க கவனிப்பீங்க, நல்லா கவனிப்பீங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கும் தெரியும். சிரிச்சு சிரிச்சு தானே என்ன மயக்கி விட்டீங்க. யாரு? நானு? நீங்கதான். வேற யாரு? நான் எங்கடியும் உன்னை சிரிச்சு சிரிச்சு மயக்கினேன். நீ தானே என்கிட்ட பேசி பேசி என்ன மயக்கி விட்ட. நல்லா சொல்லுவீங்களே. நானும் உங்ககிட்ட பேசுனேன். அப்ப நீ சொல்லு, நான் உன்கிட்ட வந்து சிரிச்சேன். நீங்க தான் சிரிச்சீங்க. நீதாண்டி. நீங்கதான். நீதான். நீங்கதான். 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 பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்ப கூட சிரிக்கிறீங்க பாத்தீங்களா? கருவாயா? என்னது என்னது? ஒண்ணும் இல்ல. கருவாயா? நான் சொல்றேன், நீ தாண்டி கருவாச்சி. ஆமா, நான் கருவாச்சி தான். இப்ப என்ன அதுக்கு? நான் கருவாச்சியாவே இருந்துட்டு போறேன். இப்ப என்ன அதுக்கு? அதே மாதிரிதான் நான் கருவாயனாவே இருந்துட்டு போறேன். உனக்கு என்ன அதுக்கு? எனக்கு ஒண்ணும். கருவா மாமாவை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடியே அடியே அடியே, போதுமடி. எனக்கு இத்தனை அடியே. பின்ன நீ பாட்டுக்கு எதையாச்சும் பேசி உசு பேத்து விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிருவ. அப்புறம் நான் உட்காந்து தவிச்சுக்கிட்டு இருக்கணும். எதுக்கு? எதுக்குன்னு எனக்கு தெரியாது பாரு. நான் பாட்டுக்கு செவனேன்னு தான் இருந்தேன். நீ வந்து அதை சொல்லி இதை சொல்லி உசி பேத்தி விட்டுட்டு நான் பாட்டுக்கு என்னமாச்சும் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு சொல்லுவேன். எனக்கு இது தேவையா? நான் அப்படியெல்லாம் ஒன்னும் உசி பேத்தல. இப்ப மேடம் பண்ணதுக்கு என்ன அர்த்தம்? நான் ஒண்ணும் பண்ணலையே. நீ ஒண்ணும் பண்ணல, நல்லா இருக்கடி. நீங்க தான் பேசி பேசி என்ன கவுத்துப்பிட்டீங்க. அப்புறம் எப்படி நான் உங்களை உசி பேத்துறது? நான் கவுத்துப்பட்டேன். நான் பாட்டுக்கு செவனேன்னு ஆட்டுக்கு ஊசிய பட்டமா மாட்டுக்கு ஊசிய பட்டமான்னு தெரிஞ்சு என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கு புடிச்சச்சு பைத்தியம். என்னது? என்ன பார்த்தனே பைத்தியம் முடிச்சுச்சா? சும்மா 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 காதல் பைத்தியம். அடிக்கிற வெயிலுக்கு அவனுக்கு மண்டை காயுது. இது ரெண்டுக்கும் எப்ப பாரு ரொமான்ஸ் தான். அதுலயும் போன் அடிக்கிற சத்தம் கூட காதுல கேட்க. அந்த அளவுக்கு ரொமான்ஸா கேட்குது. அம்மா இப்படி கணத்தோட கணத்தை வச்சு உரசிக்கிட்டு என்னத்தான் பாப்பாங்க. கிட்ட போய் கேப்ப. இங்க மாடு கணக்குதுன்னு நினைக்கிறேன். நான் போய் வக்கீல் அள்ளி போட்டு வரேன். ரொம்ப ஓவரா போகுதுல. கட் பண்ணி விட்டுருவோம். எப்படி கட் பண்ணலாம்? இதுக்கு முகரக்கட்டைய ஒரு நிமிஷத்துக்கு மேல என்னாலேயே பார்க்க முடியல. எப்படி இப்படி மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. இது என்ன கன்றாவியான கதை. எப்படி கட் பண்ணலாம்? இது முகரக்கட்டைக்கு கருவாப்பையா ரொமான்டிக் பாட்டு ஒண்ணுதான் கேடு. நைசா கையில இருக்க போன உருவி பார்ப்போம். சாரா இருக்கானா இல்லையா? எரும மாட்டு பையில கையில இருந்து போன உருவுறையும் கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லாம அப்படி என்னதான் அந்த மூஞ்சில வடியுதுன்னு தெரியலையே. என்ன பண்ணிட்டு இருக்காவ? பூமாரி செல்லா வந்துட்டியா? வா வா, இந்த கூத்த நீயே பாரு. என்ன கூத்தடி? கொஞ்சம் எட்டி பாரு. நான் என்ன பண்ணேன்? நீ அறிவு கட்டவளே. கொஞ்ச நாள் அறிவு இருக்கா? அதுக்கு நீ இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்க? எதுக்கு பண்ண அடிச்ச? கொஞ்சம் கூட உனக்கு விவஸ்தையே இல்ல. என்ன விவஸ்தை இல்ல? வாடி முத. அதுக்கு நான் வரமாட்டேன். வரல உனக்கு விளக்கு மத்துக்கிட்ட பிஞ்சு வேறு. நீ இதை கேளுனா என்ன வந்து மிரட்டிக்கிட்டு நிக்கிற. நீ அறிவு விட்டவளே, அதை போய் நான் என்னத்த கேட்கறது? கேளு, நீ கேட்டாதான் இங்க இருந்து வர. என்னத்தடி கேட்க சொல்ற? ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு பாத்துக்கிட்டே இருக்காங்களே, அப்படி என்னதான் தெரியுது? உன் முகரக்கட்ட தெரியுது. கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல மாதிரி. என்ன அசிங்கமாயிருச்சு? இப்பதான் ஒருத்திக்கு சொல்லி புரிய வச்சுட்டு வந்தேன். அதுக்குள்ள நீ இப்படி வந்து நின்னுக்கிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம்? என்ன அது? இப்படித்தான் இந்த என்னத்த சொல்றது? நீயே கன்ஃபியூஷன்ல இருக்க. ஒழுங்கா நீ போமா, நான் வாரேன். இப்ப மட்டும் நீ வரலன்னு வச்சுக்க, கண்ணு முடிய ரெண்டு தோண்டி தின்னு விடுவேன். ஆமா, எனக்கு இருக்கதே எம்பிட்டு காணி கண்ணு. அதெல்லாம் கண்ணாடி வேற போட்டு விட்டீங்க. நீ தோண்டி தின்னு விடு. பின்ன எப்ப பாரு டிவி பக்கமே போனேன்னா அப்புறம் கண்ணுல கண்ணாடி தான் போடணும். வீட்டு நான் மட்டும் டிவியே பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் பேசுவேன். என்ன நீ மட்டும் விடுஞ்சாலே டிவி அடைஞ்சாலே டிவி டிவி அமர்த்துறையே இல்ல. இப்படித்தான் இருக்கும். அசிங்கமாலியடி, தயவு செஞ்சு வந்துடுறீ. பூமாரி இப்பெல்லாம் பண்ணக்கூடாது பூமாரி. போமா, எனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் களைச்சு விட்டு வந்துடுறேன். அப்படிலாம் பண்ணக்கூடாது பூமாரி. கல்யாணம் முடிக்க போறவங்க ரூம்குள்ள இப்பெல்லாம் வரலாமா? அதெல்லாம் எனக்கு தெரியுமா. புதுசா கல்யாணம் பண்ணவங்க அஸ்வின் அண்ணாவும் தென்றல் நீ அவங்க ரூமுக்குள்ள நான் போறேன்னா ஏமா அப்படி பண்ற? நீ தான் என்ன புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்குது. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா இவங்க ரூமுக்கு நான் தயங்கி வரணும். கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் இவங்க கிட்ட பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கேம்மா. தங்க நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். அடிச்சதா விடுமா, நீ போ, நான் வாரேன்.
இப்படியே நின்னுட்டே இருக்க கூடாது, அவங்களுக்கு தொந்தரவா இருக்கும்ல. வா போவோம். நான் சொல்றேன்ல, நீ போ, நான் வாரேன்னு சொல்றேன். சரிடி, நீ என்ன செய்ய? ஒரு வெட்டு குத்தே நாதம் முடிஞ்சிருச்சு, இன்னமும் விடல. இது ரெண்டு. எக்ஸ்கியூஸ் மீ, நீ எப்படி வந்த? எப்ப வந்தேன்? இந்த 1 மணி நேரம் ஆச்சு. அடியே, இவ வந்து 1 மணி நேரம் இருக்காது, நீ வந்து 1 மணி நேரம் ஆச்சு அதுக்குள்ள. ஆமா, எங்க டிக்ஷனரியில 1/2 மணி நேரம்னா 1 மணி நேரம்னு அர்த்தம். இல்ல டிக்ஷனரி. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். நம்ப மாதிரி கேப்பேன். கேட்டு தோல. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தையே பாத்துக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட சலிப்பா இல்ல? என்ன கேள்விடி இதெல்லாம்? பதில் சொல்லுப்பா. அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி மலரணி, நீங்க சொல்ல. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது பூமாரி. உன்னோட வயசு வர்றப்ப உனக்கு புரியும். நான் பதில் சொல்லிட்டால, கிளம்பு. ஆமா, எப்போ வந்த நீ? ரொம்ப நேரமா நிக்கிறியோ? ரொம்ப நேரமா நான் மட்டும் இல்ல, அம்மா வந்து நின்னு பாத்துட்டு போனாங்க. என்னடி சொல்ற எருமை? ஆமா, அம்மா போயத்துல நான் தான் கூப்பிட்டு காமிச்சேன். நீ ஒன்னும் சொல்லல. நீ என்ன சொல்ல போறாங்க? ஒன்னும் சொல்ல. நல்ல அம்மா, நல்ல மக, நல்ல குடும்பம். நோடி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஈனு பல்ல கட்டிக்கிட்டு நிக்கிற. ஏன் பள்ளி நான் காட்டுறேன், உனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு இருந்தா நீ ஏன் காட்டு. என்ன பண்றதுன்னே தெரியல. குட்டி சாத்தா. குட்டி சாத்தானா நீ பெரிய சாத்தா? ஆய் மட்டும் இல்லைன்னா உனையெல்லாம் நாய் தூக்கிட்டு போகும். நீ வச்சு நாய் தூக்கிட்டு போகும். உனையெல்லாம் நாய் கூட சீந்த. நீ என்ன ரகம்னே தெரியல. கண்டுபிடிச்சு நீயே சொல்லு என்ன ரகம்னு. ஒழுங்க ஓடி பேரு. போக மாட்டேன். ஆளை அவளையும் பாரு நல்லா. சிரிக்காத பூமாரி. அப்படித்தான் சிரிப்பேன், அப்படித்தான் சிரிப்பேன். போதும் போதும், உங்க அண்ணன் தங்கச்சி போறா கூட நான் ஒருத்தி நிக்கிறேன். கண்ணு தெரியுதா இல்லையா? எதுக்கு நீங்க வந்தா? அது வந்து சும்மா தான் பொழுது போல, அதான் என்கிட்ட வாயை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆவா, வாய உடச்சு விடுற. உடைக்க முடிஞ்சா உடச்சுக்க. போதுண்டி. அப்பா, என்ன அண்ணனா என்ன தங்கச்சி. சாரி, பாவம்னு விட்டுட்டு போறேன். அது மலரணிக்காக. போயிட்டு வரேன். தொலை. என்னது? போங்க மகாராணி போங்க. அது போயிட்டு வரேன். தொலடி. என்னது காவியா? போமா, போய் ஏதாச்சும் வேலை இருந்தா பாருமா. அப்படி சொல்லி நீ என்ன அண்ணன் எப்ப பார்த்தாலும் உருன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு போட கருவாய். அப்படிங்க அத்தை நம்ம தப்பா நினைச்சிருப்பாங்களோ? ஏச்சா, அப்பெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். பூமாரி இருக்காளே. சரி விடு. சொல்றேன், அவன் முன்னாடி எதுவும் பண்ணாதீங்க. அவ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிடுவா. விளையாடுத்தனமா இருக்கா, அவ்வளவுதான். சின்ன பிள்ளை தானே. என்னமோ போங்க. அவன் என் போனேங்க. நீங்க தானே வச்சிருந்தீங்க. வேலை குட்டி சாத்தம் தீட்டு போயிருச்சோ? அப்படித்தான் நினைக்கிறேன். ஏ குட்டி சாத்தான், நான் இங்க இல்ல. அப்பா அவ தான் தீட்டு போயிருக்கு. அத்தை, ஜூஸ் எல்லாம் குடிக்கிறீங்களா? ஜூஸ் எல்லாம் வேண்டாமா, காப்பி இருந்தா கொண்டு வா. அத்தை, அடிக்கிற வெயிலுக்கு காப்பியா? ஜூஸ் ஏதாச்சும் குடிங்க, உடம்பு கூலிங் ஆகும். அதெல்லாம் வேண்டாமா, போங்க. அத்தை, வீட்டுல பழம் நிறைய கிடக்கல, ஏதாச்சும் ஜூஸ் போட்டு கொடுக்குறேன், குடிங்க அத்தை. சாரி, நீ வேணான்னு சொன்னா விடவா போற? அம்மா அம்மா பாருமா, அவன ஆரம்பிச்சிட்டாளா? ஏ போனை குடுறி. தர முடியாது. பாருங்கம்மா, போனை தர சொல்லுங்கம்மா அவளை. டியை, போன குடி அவன்கிட்ட. தர முடியாது. கிட்ட 2 விளக்க மாத்த பூச வாங்காத. போடுங்க. நீங்க வெறுவாயில சொன்னா அவ அடங்க மாட்டான். ஊசி பேத்து விடுறியா? போன தர முடியாது. போன் அடிக்குது. என் போன் அடிக்குது, போனை கொடுத்துரு. மாதிரி என்ன விளையாட்டுது? ஹலோ, யாரு? ஏய், இருங்க, முக்கியமான யாராச்சும் போன் போட்டுக்க போறாங்க. டாக்டரா? டாக்டர் இல்லையே. வாயிட்ட சொன்னா அடங்க மாட்டா. அலரு, போய் விளக்க மரம் எடுத்துட்டு வா. ஐயா, வேண்டாம் வேண்டாம், அந்தாங்க. இந்த பையன் இருக்கும், வர உனக்கு குளிர் விட்டு போச்சு. சரி விடுமா, நீங்க கொடுக்குற செல்லம் தான் அத்தை. இவ எப்படி எல்லாம் ஆடிட்டு இருக்கா? சொல்லுங்க சார். ஆமா சரவணாதான். என்ன சார் சொல்றீங்க? இன்னைக்கு ஏன் இப்படி அவனை உரசிக்கிட்டு போய் நின்று பாத்துட்டு இருக்க? சும்மா இருமா, ஏதோ அன்னை சின்சியரா பேசு. வாய மூடிட்டு என்னவா அறக்க பறக்க திடுறாங்க சார். என்ன சார் நீங்க எப்படி திடுதுப்புன்னு சொன்னா எப்படி சார்? என்னாச்சு ப்ரோ? சும்மா ஏறு, அவன் பேசிட்டு இருக்கேன்ல. என்ன சார் இப்படி பண்றீங்க? திடீர்னு கிளம்பி வர சொன்னா எப்படி சார் வர முடியும்? என்ன சார் சாரி, 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ப்ரிப்பேர் ஆயினாலும் இருந்திருப்பேன். போங்க சார், நீங்க இப்படித்தான் திடீர்னு மீட்டிங் சொல்வீங்களா? எப்படி சார் நான் கிளம்பி வர முடியும்? அதுவும் மெட்ராஸுக்கு எப்படி சார்? கொஞ்சம் கூட யோசிக்காம திடுதிப்படி கிளம்பி வர சொன்னா என்ன சார் அர்த்தம்? மெட்ராஸ்க்கு அப்புறம் மெட்ராஸுக்கு போடி போ, நீ திரும்பவே வர முடியாது. போனவே அப்படியே போக வேண்டியது. சரி சார், சரி சார். சரி வைங்க. என்னாச்சியா? இல்லம்மா, திடுதிப்படி மீட்டிங்னு கிளம்பி வாங்க. அதுவும் மெட்ராஸுக்கு நாளைக்கே வரணும் அப்படின்றாங்க. நாளைக்கே வா? என்னையா சொல்ற? ஆமாமா, ஏன் இப்படி லேட்டா சொல்றீங்கன்னு கேட்டா 1000 ரீசன் சொல்றாங்க. இதுல சாரி வேற சொல்றேன். என்னமா பண்றது நானு? சரி கோவப்படாதயா, ஏதோ மறந்துருப்பாங்க, இல்ல திடுதுப்புன்னு அவங்களுக்கும் சொல்லியிருப்பாங்க. அதுக்காக நம்ம கோவப்பட்டு என்ன ஆக போகுது? நாளைக்கே போனுங்க. ஆமாமா, இப்ப கிளம்பி ஆகும். இப்ப கிளம்புனாதான் அங்க போய் நாளைக்கு சேர முடியும். எத்தனை நாள் ஆகும்? போயிட்டு நாளைக்கு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு நாளைக்கே கிளம்பிடுவேன். போடா போ, நீ மீட்டிங் அட்டன் பண்ணாதானே கிளம்புறதுக்கு. எதுல போறீங்க? இதுல போனோம்னா பேமா வேற வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கே போய் ரீச் ஆகணும்னா கார்ல தான் போகணும். பஸ்ல எல்லாம் லேட் ஆகும். கார்னா நம்ம வாட்டுக்கு போயிட்டு நம்ம இஷ்டத்துக்கு வந்துக்கலாம். அதனால கார்ல தான் போகணும்.
ஆமா மாமா நானும் வரேன் மாமா. 2 வருஷம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு 2 பேரும் என்ன விளையாடுறீங்களா? போய் மட்டும் போயிட்டு வரட்டும் மலரே. ஆமா, அம்மா சொல்றதுதான் சரி. அங்க போய் அறக்க பறக்க திரியணும். உன்னால முடியாது. நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். சித்தி வேற வராங்கன்னு சொன்னீங்க. ஆமாமா, அவங்க வேற வர்றாங்கல்ல. அதனால நீ கண்டிப்பா இருந்தே ஆகணும். நான் இல்லாட்டினாலும் உன்னைய பாத்துட்டு போவாங்க. நான் போன் போட்டு சொல்லிக்கிறேன். ஓ நான் வரேன் ப்ரோ. நீ எனக்கு நீ அங்க வந்து என்ன கிளிக்க போற? நான் முடிஞ்சதை கிளிப்பேன். பரிச்சை எழுதிட்டு சும்மா தான் வீட்டுல இருக்கேன். அதனால கொஞ்சம் உங்க கூட வந்து சுத்தி பாத்துக்கிருவேன். நீ ஒண்ணு கிளிக்க வேண்டாம். அங்க போய் இவங்களும் கூட்டு போக மாட்டாங்க. கூட்டு போறேன்னு விட மாட்டேன். நீடி புலம்புற ஒண்ணும் இல்ல தாயே. ப்ரோ உனக்கு கம்பெனிக்கு வருவேன்ல. நீ பாட்டுக்கு கார் ஓட்டத்துல தூங்கிட்டேனா அதுக்காகத்தான் உனக்கு கம்பெனி கொடுக்க வர. இவ கம்பெனி கொடுத்து கிழிச்சா. நீ ஒன்னும் கம்பெனியும் கொடுக்க வேணா கிம்பெனியும் கொடுக்க வேணா. வாய மூடிட்டு இருந்தா போதும். அப்படி சொல்லுங்க. விட மாட்டீங்க நீ. அப்படி இல்லடி செல்லம். ஃப்ரீயா இருக்கப்ப ஒரு நாள் எல்லாத்தையும் கூட்டு போயிட்டு வரேன் அண்ணே, சரியா? ஆமா போ, நீ என்னையும் கூட்டு போறேன். அண்ணே கூட்டு போவேனா கூட்டு போவேன் என்ன, சரியா? அதான் அவன் கூட்டு போறேன்னு சொல்றேன் இல்லடி. பேசாம இரு. அவன் இருக்கதே இன்னைக்கு தான் கடைசி. நல்லா பாத்துக்கங்க. இதுக்கப்புறம் அவன் திரும்ப வரவே மாட்டான். கூட்டு போவான், நம்மள கூட்டு போவான். ஒன்னவே எம்மன் கூட்டு போறான்டா. இருக்கிறதுனாலதான்டா இந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கு. இருக்க கூடாது. இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கவே கூடாது. யாரா நீ? எங்க இருந்துடா வந்த? என் கைக்குள்ள இருந்த எல்லாத்தையும் மொத்தமா மொத்தமா நாசமாக்கிட்டான். மலர் சிரிக்கி, என் புருஷன், இந்த குடும்பம் எல்லாமே எல்லாமே இவன் வந்ததுனால தலைகீழ மாறி போச்சு. இதுக்கப்புறம் எங்க இருந்து வந்தியோ அங்கேயே நீ போறாடா. சரிம்மா, இப்ப கிளம்புனாத்தா எனக்கு சரியா இருக்கும். நான் போய் பேக் பண்றேன் ட்ரெஸ். சரியா? நான் கிளம்புறேன். சரி, நானும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். சரி வா. பாவம் மலர் அண்ணி. இவ்வளவு நேரம் அண்ணன் இருந்ததுனால நல்லா சிரிச்சு கலகலப்பா இருந்துச்சு. இப்ப அண்ணன் ஊருக்கு போறான்னு அளவு மூஞ்சியே மாறி போச்சு. ஏம்மா அண்ணன் போய்தான் ஆகணுமா? நான் சொல்றானே முக்கியமான மீட்டிங் அப்படின்னு. அப்புறம் போய்தான் ஆகணுமானா என்ன கேள்வி இது? ஓ போய் வேலையை பாரு. நான் போய் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சரி பொங்கடி. என்ன இந்த பொம்பளை வர சொல்லிட்டு இன்னும் காணும்? வந்துருமா என்ன? வாங்க மேடம், உங்களுக்காகத்தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வர சொல்லிட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க. உனக்கு என்ன ரவுடி? நீ பாட்டுக்கு வந்துருவ. நான் அக்கம் பக்கத்துல யாரும் பாக்குறாங்களோ என்னன்னு பார்த்து வர வேணாம். எதுக்கு மேடம் வர சொன்னீங்க? யாரையாச்சும் கை கால் எடுக்கணுமா என்ன? கை கால் என்ன? கை கால் உயிரையே எடுக்க. என்ன மேடம் சொல்றீங்க? ஏன் உனக்கு பயமா இருக்கா என்ன? பயமா இருந்தா சொல்லு, நான் வேற ஆள் பாத்துக்கிறேன். பயமா? எனக்கா? என்கிட்ட வந்து பயப்படியான்னு கேக்குறீங்களே மேடம். யாரான்னு சொல்லுங்க, போட்டு தள்ளிடுவோம். யாரு யாரு? அந்த டாக்டர் தான். அந்த டாக்டரால என் வாழ்க்கை, என் மகளோட வாழ்க்கையே, அந்த சாருவோட வாழ்க்கையே நாசமா போச்சு. இப்ப என்னடா அந்த சாருவ ஆளவே காணோம். எங்கிட்டு போனானே தெரியல. நான் விட மாட்டேன், அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா இப்ப பாரு எங்கிட்டு போனா எப்படி போனானே தெரியல. சரி விடுங்க மேடம், பழைய கதையெல்லாம் நமக்கு எதுக்கு? புது கதைக்கு வாங்க. எப்படி போட்டு தள்ளணும்னு சொல்லுங்க, போட்டு தள்ளிடுறேன். போன தடவை மாதிரி சொதப்பிட மாட்டேன். போன தடவை நான் சொதப்பல மேடம், அந்த சாரு தான் சொதப்புனாங்க. அத சொல்லு. எல்லாமே அவளாலதான். பின்னாடி ஃபாலோ பண்றான்னு கூட தெரியாம அவட்டே போய் அவளை மிரட்டி இருக்கா பாரு. அவளால என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி விடுங்க மேடம், போனது போயாச்சு. இப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? அந்த டாக்டர் ஏதோ மீட்டிங்னு மெட்ராஸுக்கு போறான். அதுவும் இன்னைக்கு. இன்னைக்கே? ஆமா இன்னைக்கே தான். இன்னைக்கே போட்டு தள்ளிடணுமா? அது ஓ இஷ்டம். அவன் போறப்ப போட்டு தள்ளினாலும் சரி, வர்றப்ப காத்திருந்து போட்டு தள்ளினாலும் சரி, அத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா போனவே வீடு திரும்ப கூடாது. கையை காலெல்லாம் துண்டு துண்டா சதறி போனோம். இந்த டாக்டர் தானே ஒருத்தனுக்கு அடையாளம் தெரியக்கூடாது. அப்படியே செஞ்சிருவோம். வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில நடக்க கூடாத விஷயம்லாம் நடந்துருச்சு. அதனாலதான் எனக்கு இவன் மேல அவ்வளவு ஆர்த்தம். அது உங்க பர்சனல், அத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. யார போட்டு தள்ளணும்னு சொல்றீங்களோ என் வேலையா நான் முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிருவேன். அப்புறம் ஒரு விஷயம், நான் தான் இதுக்கு காரணம்னு யார்கிட்டயும் சொல்லிட மாட்டேன். நீங்களா வாயை திறந்து சொல்லுவீங்களே தவிர என் வாயில அந்த வார்த்தை வரவே செய்ய. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஏன் என் மகளுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. ஆன் பண்ணி போட்டோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது. போனவன் போன இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டேன்னு வரணும். அவ்வளவுதானே மேடம், நீங்க அதை பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க. தடையமே இல்லாம காலி பண்ணிடுவோம். இத அட்வான்ஸா வச்சு. எவ்வளவு மேடம் இருக்கு? தொலையா 1 லட்சம் இருக்கு. சரிங்க மேடம், பேலன்ஸ் 4 லட்சத்தை வேலை முடிய வாங்கிக்க. இது 4 லட்சம் மேடம், வேலை முடியணும்ல. சரி சரி வாங்கிக்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இத சாக்கா வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து என்ன பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கணும்னு நினைக்க மாட்டீங்க. அப்படிலாம் இல்ல மேடம், செய்யற வேலைக்கு எனக்கு நீங்க காசு கொடுத்தா போதும். இந்த வேலை முடியற வரைக்கும் தான் உங்களுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை. இந்த வேலை முடிஞ்சு என் கையில காசு வந்துருச்சா நீங்க யாரோ நான் யாரோ. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மறந்துடாத, போனவன் எப்படி செத்தானே தெரியக்கூடாது. வீட்டுக்கு கூட போனா வந்து சேரக்கூடாது. இந்த அளவுக்கு அடையாளம் தெரியாத மாதிரி ஆக்கிரு. டாக்டர் ஒரு அனாதை, அவனுக்கு ஒரு குடும்பமா? எப்படி வந்தானோ அப்படி அனாதையாவே சாகணும். இதுல மட்டும் என் பேர் வெளியே வந்துச்சு. அதான் சொல்லிட்டேனே மேடம், உங்க பேர் வெளியவே வராதுன்னு. செய்யற தொழிலுக்கு நான் நியாயமா இருந்தா சரிதான். அப்புறம் நீங்களும் நியாயமா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
அதான் சொல்லிட்டேனே, வேலையை முடிச்சிட்டு உனக்கு சேர வேண்டிய காசை நீ வாங்கிக்கலாம். அப்புறம் பேச்சு மாறிட மாட்டீங்களே? மாற மாட்டேன். டாக்டராலதான் என் வாழ்க்கை என் பொண்ணோட வாழ்க்கையுமே சீரழிஞ்சிச்சு. இந்த டாக்டரை விட எனக்கு ஒன்றும் காசு முக்கியம் இல்ல. சரிங்க மேடம், அப்ப வேலையை முடிச்சிட்டு உங்களை வந்து நான் பாக்குறேன். சரி. ஏய் டாக்டர், உன் வாழ்க்கையில இன்னைக்கு தாண்டா உனக்கு கடைசி நாள். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போ. அதுக்கப்புறம் நீ நினைச்சா கூட இந்த உலகத்துக்கு வர முடியாது. செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ் தமிழ் காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டி. அப்படியே பெல் பட்டனை ஆல் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க போற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.